நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஹிடன் ஜெம் இருக்குதுன்னு. தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ. குளிக்க போகும்போது ஒரு சின்ன பொண்ணுக்கு தவறி விழுந்து அதை பிடிக்க போய் அவங்க அம்மாவும் வந்து தவறி விழுந்துட்டு ஒரு 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க. இந்த இடத்துல ஹாஸ்பிட்டல்லாம் ஏற்காடு தானே போகணும். ஏற்காடு தான். நல்லூர் கிராமத்து சைட்ல இருந்தும் சரி டூரிஸ்ட் சைட்ல இருந்தும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறோம்னா கருவாட்டு தொக்கு. ஓகே, அது வந்து உப்பு கறி, இது வந்து நண்டு குழம்புங்க. டாப் நாச்சா சூப்பரான சன்ரைஸ் பார்த்தோம் ஒக்கோடா வியூ பாயிண்டில். இப்போ நம்ம அடுத்த ஸ்பாட்டான நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் போக போகிறோங்க. நிறைய பேருக்கு தெரியவே தெரியாது இந்த மாதிரி ஒரு வாட்டர் ஃபால்ஸ் ஹிடன் ஜெம் இருக்குதுன்னு. இங்கே குளியூர் வாட்டர் ஃபால்ஸு அந்த மாதிரி வேறு 2-3 வாட்டர் ஃபால்ஸ் தான் இருக்குது, நிறைய பேருக்கு தெரியும். நம்ம ஆனால் இங்கே நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ்னு ஒன்று கொஞ்சம் இன்டீரியரில் போனோம். இங்கேருந்து நீங்கள் ஏற்காடு ஜங்ஷன் லேக்லேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 45 மினிட்ஸ் ட்ராவல் வருங்க. ஸோ 45 மினிட்ஸ் நீங்கள் ட்ராவல் பண்ணிங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்பாட் நம்ம அதை போய் பார்க்க போகிறோம். ஓகேங்களா, வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் யாராவது இந்த ஃபால்ஸ் போய் ட்ரை பண்ணியிருக்கீங்க நல்லா இருக்குது அப்படின்னீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இல்லை இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ பார்க்க போகிறேன் அப்படின்னீங்கன்னா வாங்க என் கூட டிஜிட்டலாக ட்ராவல் பண்ணுங்கள். நம்ம இப்போ அதுக்கேற்ற மாதிரி ப்ரிப்ரேஷன்ஸ் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். போவோம். ரெடி? இங்கே போயிட்டு வந்து வழி கொடுத்துட்டாங்க, பயங்கர பாசியம் பார்த்து போக சொல்கிறாங்க. என்னடா ரொம்ப பயமுறுத்துறீங்க. யார் இவங்க? நம்ம சைடில் நம்ம போயிட்டு வந்தாங்க தனியாக தான். இந்த இதான் ஜங்ஷனுங்க ஏற்காடு லேக். நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ் கொஞ்சம் ரிஸ்க்குன்றாங்க. இப்போ தான் காலையில் நம்ம ரூம்லேருந்து ஒருத்தர் போயிட்டு வந்து வலிக்கு விழுந்துட்டாங்க அப்படின்றாங்க. அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நம்ம குளிக்க முடியுமா, குளிக்கிறது ஸ்டாப் பண்ணி வச்சுருக்காங்களான்னு தெரியல. பட் ஆனால் நேற்றுலாம் கூட நல்லா குளிச்சுருந்தாங்க, தண்ணிலாம் நல்லா வச்சுருந்தாங்க. இன்றைக்கி ரிஸ்க்கு கொஞ்சம் பார்த்து போங்க. நாங்கள் தெரியல, சரி பார்ப்போம். நம்ம போவோம். இப்போ காலை பிரேக்ஃபாஸ்ட் மாதிரி இல்லை, சும்மா லைட்டாக குயிக் கிராப் மாதிரி எதாவது பண்ணிவிட்டு அப்புறம் குளிச்சுட்டு அப்புறம் வந்து அதுக்கப்புறம் அப்படி 50 ரூபா 6 முட்டை போனாலாம் 150 ஏஐ எத்தனா 150 210. ஓகே. ஸோ நம்மளுக்கு காலையில் ப்ரெட் ஆம்லெட் ரெடி ஆகிட்டு இருக்கு. மைனஸு, சாஸு, எக்கு. ஆல்ரெடி ஒரு எக்கு போட்டாங்க, 2 எக்கு. அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. இதை போட்டு அடுத்து தட்டி கொடுத்துருவாங்க. அந்த கேரட்டும் இது போட்டுருக்கால அது கொஞ்சம் அந்த க்ரன்ச்சினஸ் தெரியுது. அது நல்லூர் அருவி. ஒரு மலையை ஏறி அந்த பக்கம் ஏறி இந்த பக்கம் இறங்கியிருக்கோம். நல்லூர், இந்த ஒரு நல்லூர் கிராமத்துக்கு வந்திருக்கோம். இங்கே ஒரு ஃபால்ஸ் இருக்குது. ஸோ அந்த ஃபால்ஸை தான் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க. இந்த சைடு ஒரு வழி இப்படி இறங்கி இப்படி போகலாம் அப்படின்னாங்க. அந்த சைடு ஒரு வழி இருக்குன்னு வில்லேஜ்லேருந்து நல்லூர் அருவிக்கு போகிறது. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் தூரம் நடக்கணும், ஒரு 150 மீட்டர்ஸ் கிட்ட கீழே. ஓகே. ஸோ நம்ம நடந்து வந்து எவ்வளோ நேரம் ஆகும்? இல்லை 5 நிமிஷத்தில் போயிடலாமா கீழே? எவ்வளோ தூரம்? ஓகே. ஓகே. ஸோ இந்த நல்லூர் அருவி, இந்த நல்லூர் கிராமத்தை போட்டிருக்கா போர்டு. அது பாருங்க, படிக்கட்டு மாதிரி கொடுத்துருக்காங்க பாருங்க. ஸோ இப்படி இறங்கி இந்த இதில் பாருங்கள் மிளகா பூத்துருக்கு. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் இடம் கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கும். ஸோ ஃபேமிலியாக வந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து வாங்க. இந்த சைடு ஒரு வழி இருக்குது, அவங்க அதை விட்டுட்டு இந்த சைடு வந்து என் ஃப்ரெண்டுக்கு வழிக்கிடுச்சு, ஸ்கிட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம அவங்க வண்டியை விட்டுட்டு இப்படிக்கா நடந்து வரோங்க நல்லூர் ஃபால்ஸ்க்கு. எப்படிங்க இருக்குது இடம்? இந்த மாதிரி ஒரு ஹிடன் ஜெம் ஏற்காடில். ஏற்காடு காவல் நிலையமா என்ன இங்கே போட்டிருக்காங்க? காவல்துறை அறிவிப்பு, இங்கே நீர்வீழ்ச்சியில் குளிப்பவர்கள் மேலே செல்ல தடை செய்யப்பட்டுள்ளது. இதை மீறுபவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும். ஏற்காடு காவல் நிலையம். டைம்லாம் போனால் வழுக்கணும்னு நினைக்கிறேன். பார்த்து போ பாச வழுக்கம். ஆல்ரெடி இங்கே இது பண்ணாமல் ஏங்க இங்கே பாருங்க, நம்ம எங்கே போகிறோம் பாருங்க.
இந்த ஃபால்ஸு நீங்கள் இது வரைக்கும் யாராவது ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இங்கே வந்து ஒரு ஃபால்ஸ் இருக்குது, உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? வேற ஒரு வைப்பு, வேற ஒரு ஃபீலில் இருக்கிற இடங்க. ஊஹூ! தண்ணி அவ்வளோ சில்லுன்னு இருக்குது. எனக்கு கீழே இறங்க அந்த சில் தண்ணி இன்னி கொஞ்சம் கம்மியாக இருக்குது. பட் அதிகமாக தண்ணி இருக்கும்னு சொன்னாங்க. பட் ஆனால் இப்போ நம்ம தண்ணி கம்மியாக இருக்குது. நேற்று கேட்கும்போது செம்ம தண்ணி சீரி பாய்ச்சி அடிக்குது. நாங்கள் கொஞ்சம் ரிஸ்க்காக தான் இருக்குது இறங்குறது. கொஞ்சம் பார்த்து இறங்குங்கப்பா இறங்கும் போது. அவ்வளோதான், அப்படியே ஒரு ஓரமாக போய் சைலண்டாக நின்று கொஞ்சம் குளிச்சுட்டு வந்தேன். பார்த்து ரிஸ்க்கு. அவன் வழிக்கவே போகிறான்டா அவன். இல்லை ஒரு ஒருத்தர் போயிட்டு வரீங்க. இந்த இடத்த ஈரம் பண்ணுறாங்க, அப்போ வழி பண்ணுறாங்க. எப்படிங்க? ஆனால் இன்னும் தண்ணி ஃபோர்ஸாக இருக்கும்போது ரொம்ப ரிஸ்க்கு அந்த இடத்துல. இங்கே தண்ணி மட்டும் இங்கே ஃபுல்லாக ஆளுங்க போயிட்டு வந்துட்டாங்கன்னா இந்த இடத்துல வந்து தண்ணியில் காலை வச்சா வழுக்கும். ஸோ ஒன்ஸ் நீங்கள் போயிட்டீங்கன்னா கொஞ்ச நேரம் அப்படி குளிச்சுட்டு ஒரே வந்துடுங்க இந்த இதில். இல்லைன்னா ரிஸ்க் வழுக்குது. 2-3 வாட்டி எங்களுக்கே வழுக்கிச்சாங்க. பாச ரொம்ப சீரியஸாக இருக்குது. இப்படி தான் போகணும். நடந்து போனால் கால் வழுக்குது. இப்படி தான் யாருமே இல்லை. மக்களே, நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா நல்லூர் வாட்டர். நான் மைக்கு தண்ணி விட்டேன். பாச என்ன ஒரு சுகம். அவன் என்ன பண்றாரு? யார் என்ன பேட்டி பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி 2 வாட்டி நீ பைக் வந்துட்ட. அதெல்லாம் கேட்காது இல்லை. இயற்கையோட உபயம் எப்படி இருக்குல்ல. இதில் தான் ட்ரோன் விட்டான். இந்த இடத்துல இருந்து விட்டான் ட்ரோன். அப்படியே மேலே அந்த ஃபால்ஸ் நான் பார்த்தேன் நேற்று ரைட்டு. நான் இதை நல்லூர் ஃபால்ஸோட வியூலாம் காமிச்சிங்களா? தண்ணீர் குடத்தில் பிறக்கிறோமோ. ரெஃப்ரெஷ் ஆகிட்டு கிளம்பிட்டாங்க. எப்படி இருந்தது அப்படின்ட்டு நீங்கள் தான் சொல்லுங்கள். ஹலோ மக்களே, இப்போ நம்ம வாட்டர் ஃபால்ஸில் குளிச்சுட்டு வந்தோம், நல்லூர் வாட்டர் ஃபால்ஸில். இதுக்கப்புறம் இங்கேருந்து நம்ம ரூம் போயிட்டு செக் அவுட் பண்ணிட்டு நம்ம சென்னை கிளம்புவோங்க. எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா ஏற்காடில் இருக்க நல்லூர் கிராமத்தில் தாங்க இருக்கோம். ஸோ இந்த நல்லூர் கிராமம் எதுக்கு ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நல்லூர் அருவின்னு ஒன்று இருக்குது, நல்லூர் வாட்டர் ஃபால்ஸு. அது எங்கேன்னு பார்த்தீங்கன்னா இங்கே. ஸோ இப்போ இந்த இடத்துலேருந்து இப்படிக்கா போனீங்கன்னா இங்கே ஒரு வழி இருக்குது. இந்த வாட்டர் ஃபால்ஸோடைய கீழே போய், அதாவது மிட்டில் போய் ஜாயின் ஆகுங்க. ஸோ இப்போ இதை வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல இருந்து லேண்ட் வாங்கினவங்க அந்த வழியை தடை பண்ணிட்டாங்க அப்படின்றாங்க. ஸோ அதனால் இந்த வழி ஸ்டாப் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த சைடு ஒரு வழி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம இது வழியாக தான் போகணும். இப்படி போய் அந்த இடத்துல போய் அங்கே இறங்குனீங்கன்னா ஃபால்ஸில் இன்னொரு பாதியில் போய் அங்கே போய் நிற்கும். ஏன் இந்த ஃபால்ஸ் ரொம்ப ஃபேமஸ்ன்னு பார்த்தீங்கன்னா
இங்கே வந்து தண்ணி நிறைய இருக்குது வருமாங்க. ஸோ 4 மூட்டை அருவியிலேருந்து தண்ணி வரதுனால இங்கே ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும், நிறைய வரும், மழை பெஞ்சா ஹெவியாக வரும் அப்படின்றாங்க. ஸோ இதுக்கு ஒரு மெயினான வரலாறு என்ன பார்த்தீங்கன்னா, ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு லேடி வந்து குளிக்க போகும்போது, ஒரு சின்ன பொண்ணு குளிக்க போகும்போது தவறி விழுந்து அதை பிடிக்க போய் அவங்க அம்மாவும் வந்து தவறி விழுந்துட்ட மாதிரி. ஸோ இப்போ 2 பேரும் வந்து இறந்துட்டாங்க இந்த இடத்துல. இது வந்து 3 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. ஸோ அதுக்கப்புறமா கவர்மெண்ட் வந்து இந்த இடத்த வந்து தடை பண்ணிட்டாங்க. இந்த இடத்துல ஃபுல்லாக வேலிலாம் அடைச்சிட்டு யாருமே உள்ளே போக விடாமல் பேன்லாம் பண்ணிட்டாங்க. பட் ஆனால் டூரிஸ்ட் வரவங்க இங்கே இருக்கவங்களாம் வந்து இல்லை நாங்கள் போகணும் அப்படின்ட்டு ஆஃப்டர் 2 இயர்ஸ் கழித்து திருப்பி அதை ரீஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை போகிறாங்க பாருங்க ஆள். ஸோ இப்போ இதுக்கப்புறம் திருப்பி இதை வந்து ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க. நம்ம நல்லூர் ஃபால்ஸ் யாராவது பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா திருப்பி நீங்கள் வந்தீங்கன்னா இப்போ ஓப்பனில் தான் இருக்குது. பட் ஆனால் அங்கே போனீங்கன்னா ரொம்ப ரிஸ்க்காக இருக்குது. அந்த இடத்துல கொஞ்சம் ஸ்லிப்பரியாக இருக்குது, ஸ்கிட்டாக இருக்குது. ஸோ கிட்ஸு, பேரண்ட்ஸு, ரொம்ப எல்டர்லாம் போனீங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் பார்த்து போங்க. நடந்து போகிறேன் கொஞ்சம் தீவிர சாகசம் பண்ணுற மாதிரி பசங்க அப்படிலாம் இருந்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து சேஃபாக போங்க. உங்களை மாதிரி பசங்க ஆளுங்களாம் ஏதாவது தவறி பண்ணுறதுனால இந்த இடத்தையே பிளான் பண்ணுறாங்க. மொத்தமே உன் பேர் என்னப்பா? ரதீஷ். பிறந்ததுல நீங்கள் தான் இருக்கியா? ஓகே. அந்த தம்பியோட ரிக்வஸ்ட்டாக தான், ஏன்னா கம்பி போட்டு கொடுத்தா நல்லா இருக்கும்ல, இங்கே குளிக்கிறதுக்குலாம் நிறைய பேருக்கு சேஃபாக இருக்கும்ல. சேஃபாக இருக்குமா? 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த கம்பியை நட்டு விட்டாங்க, அதுக்கப்புறம் போடவே இல்லை. கரெக்ட் தானே? ஸ்கூல் போனியா? இங்கே எங்கே இருக்குது? பக்கத்தில் இருக்கா ஸ்கூலு? இது நல்லூர் ஊர்லேயே தனியாக ஸ்கூல்லாம் இருக்குது, ஹாஸ்பிட்டல்லாம் இருக்குது. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் ஏற்காடு தானே போகணும். ஏற்காடு தான். இங்கே ஏதாவது ஒன்றா ஹாஸ்பிட்டல்லாம் ஏற்காடு தான் போகணும். ஓகே. அந்த ஜங்ஷன் மாதிரி இப்போ அந்த லேக் ஜங்ஷன் மாதிரி போகணும், அது ஒரு 10 கிலோமீட்டர். ஓகே. விளாட்டுறதுலாம் நீ எங்கே விளாடுவேன்? மந்த இருக்கா? ஓகே ஓகே. ஸோ இப்போ தம்பிக்கிட்ட பேசும்போது அவரும் அதான் சொன்னார், 3 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ஃபால்ஸில் அந்த ரிஸ்க்கான இருக்கிறதுனால கிம்பிலாம் எதுவும் இல்லாததுனால இப்போ ரொம்ப சேஃப்டி இல்லாமல் இருக்குது. ஸோ இவங்க சைட்லேருந்து கவர்மெண்ட், இந்த நல்லூர் கிராமத்து சைடில் இருந்தும் சரி, நம்ம சைடில் இருந்தும் சரி, டூரிஸ்ட் சைடில் இருந்தும் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஒரு ரிக்வஸ்ட் என்ன வைக்கிறோன்னா, இந்த இடத்த கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனோட ஏதாவது ஒரு கம்பியோ கயிறோ அது மாதிரிலாம் போட்டு நின்று குளிக்கிற மாதிரி ஏதாவது சேஃப்டியாக செட் பண்ணி கொடுத்தா நல்லாயிருக்கும். ரேதர் தென் பிளாக் பண்ணுறதோ, போகாமல் இருக்கிறது தடை பண்ணுறதோ, அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சம் சேஃப்டி ப்ரிகாஷனும் பண்ணால் இன்னும் நல்லாயிருக்கும்னு எங்களோட ரிக்வெஸ்ட். இன்னொரு ரிக்வெஸ்ட் தானே, இந்த காடு பண்ணப்படுறதுனால இதை விட்டுட்டாங்கன்னா இது வந்து போகிறாங்க. அதனால் இது காடு பண்ணப்படுறதுனா அதை விவசாயத்துக்காக பண்ணியிருக்காங்க. இது என்ன விவசாயம் போட்டிருக்காங்க? நெல். ஸோ நெல் பண்ணப்படுறதுனால இதை இந்த சைடு வழியை பிளாக் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்கள வேறு ஒருத்தவங்களாண்டு. ஆனால் அப்படிக்கா போனால் ஃபோட்டோக்கெலாம் சூப்பராக இருக்குன்றாங்க. வியூ பொலிச்சுன்னு தெரியுமா? ஃபோட்டோ சூப்பராக தெரியும். பட் என்ன பண்ணுறது, பிளாக் பண்ணிட்டாங்களே, போக முடியாது. தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் டு ஜித்து ஜெனி சத்தாங்க தம்பி சொன்னாப்புல. சரிங்களா? ஓகே, பாய். மன்னா மெஸ்ஸில் இறங்கியிருக்கோங்க, ஹைவேஸில் கள்ளக்குறிச்சிக்கு போகிற வழியில் ரொம்ப இறங்கியிருக்கோம். சிக்கன் உப்பு கறி ஸ்பெஷலாக. ஓகே, இன்னையோட ஸ்பெஷல் தான் இது. பாறை மீன் வறுவல், சங்கரா மீன் வறுவல், நெத்திலி 65, சிக்கன் உப்பு கறி, சிக்கன் பச்சடி. இப்போ ஓகே, உள்ள போக மாட்டேன். இது வந்து உருளைக்கிழங்கு, இது கூட்டு, இது எது வச்சுக்கிறாங்க வாங்க அப்படியே கறிடுமா? என்ன தொக்காது? கருவாட்டு தொக்கு. ஓகே, இது வந்து கருவாட்டு தொக்குங்க. அது வந்து உப்பு கறி எப்படி இருக்குமா டேஸ்ட்டு? நார்மலாக சாப்பிட்ற சிக்கன் தொக்கு மாதிரி தானே இருக்குது. கொஞ்சம் பார்த்துங்களா? இது வந்து நண்டு குழம்புங்க. இது வந்து பொடி. இது வந்து மட்டன் கறி. அப்புறம் சிக்கன், கொஞ்சம் சிக்கனு, கொஞ்சம் மட்டனு, எல்லாத்தையும் அதிலே போடுறாங்க. கருவாட்டில் இருக்குது. ஆனால் நண்டில் மட்டும் தான் நண்டு காணும். எல்லாத்துலேயும் ஒரு பீஸ் போடுறாங்கப்பா. மீனில் ஒரு பீஸு, மட்டனில் ஒரு பீஸு, சிக்கனில் ஒரு பீஸு. ஓகே, 2 பீஸ் போட்டுருக்கோம். ஸோ நீங்கள் கேட்டிங்கன்னா சைடிஷ்லாம் வாங்க தேவையில்ல, நீங்கள் மீல்ஸ் மட்டும் வாங்கினா போதுங்க. எல்லா குழம்புலேயும் ஒரு பீஸு. ஆனால் நண்டில் மட்டும் போட மாட்டாங்களாம். ஆனால் நார்மலான ஃபிஷ்ஷு தான். மீன் குழம்புல இவ்வளோ பெரிய மாங்காய். ஆஹா, இந்த புளிப்பு, அந்த காரம் எல்லாமே போட்டு சூப்பராக இருக்கும். சான்ஸே இல்லை. ரசம், தயிர், மோரோட முடிச்சிடலாம் நம்ம. ஓகேங்களா? நம்மளோட எங்கே சொல் ரசம் தான் கேட்டேன், இங்கே பேசிட்டேங்க நான். ரசம் மோரோட முடிச்சு இந்த குழிக்குள்ளே ஊற்றுங்க. ஓகே, சரி, ஓகேங்களா? நான் இங்கே வந்து ஒரு 2 நிமிஷம் நம்ம பேசலாம்னு அவ்வளோ பைத்தியக்காரன். நான் இங்கே நண்டு அதே மாதிரி எதுவும் பேசியிருந்தேன். அங்கே வாங்க சொன்னாலும் அங்கே எடுத்துகிட்டு வந்துடுறாங்க உங்களுக்கு. ஃபஸ்ட்டு வாட்டி கூட நான் கேட்கவே இல்லை. எப்படிங்க இருந்தது? டாப் நாச்சா? அருமையான மீல்ஸ்.
ஓகே ராஜு நீ எப்படி இருக்கு ஹவுஸ் மீல்ஸ் குட்டா? ஆமாம் நீ வெஜ்ஜில் இப்போ சோலோவாக இருக்கிற. ஓகே கொஞ்சமாக சாப்பாடு குழம்புத்துக்க ஃபஸ்ட்லேருந்து என்ன ஆரம்பிச்சுங்க. வாவ் பாருங்க, சீரகம் சீர் ப்ளஸ் அகம் உடல் உள் உறுப்புகளை சீராக்குவதால் வயிற்று பிரச்சனைகளை தீர்க்கும், நல்ல செரிமானம் தரும், தலைவலியை குணப்படுத்தும். அதுதான் சீரக தண்ணி. தாக முக்தி குடிநீர். இதுதான் தாக முக்தி குடிநீர். வெட்டிவேர் ப்ளஸ் நன்னாரி ப்ளஸ் பதிமுகம் ப்ளஸ் சுக்கு ப்ளஸ் ஏலம் கலந்தது. சிறுநீர் எரிச்சலை குணப்படுத்தும், தீராத தாகத்தை தீர்க்கும், மனத்திற்கு புத்துணர்ச்சி தரும். ஓகே, இது ஃப்ரீ தாங்க. ஸோ சாப்பாடு நம்ம அந்த ஹோல் நல்லா இருந்தது. அசைவத்தில் ஆரோக்கியம். ஓகே, ஸோ சாப்பிட்டவங்களுக்கு ஃப்ரீயாக நீங்கள் தண்ணியும் வைக்கிறேன். ஜீரக தண்ணி இன்னொரு தண்ணி வச்சுருக்காங்க. என்னென்ன அதுக்கு செரிமானம் அதுக்கெலாம் அப்படின்றது போனாங்க. நல்லா இருந்ததுங்க. ஸோ அந்த ஹோல் மண்ணா மெஸ்ஸு நம்ம சாப்பிட்டு முடிச்சோம். 250 ரூபாய்க்கு நான்வெஜ் மீல்ஸு. வெஜ் மீல்ஸ் பார்த்திங்கன்னா 160 ரூபா நினைக்கிறேன். 160 ரூபா. வெஜ் மீல்ஸ்க்கும் எல்லாமே இருந்தது. சாம்பார் நிறைய ஐட்டம்லாம் வச்சாங்க. நான்வெஜ்ஜில் ஃபஸ்ட்டு கருவாடில் ஆரம்பித்தாங்க. கருவாடு, அது முடிஞ்சதுக்கப்புறமா நண்டு, அது முடிஞ்சதுக்கப்புறமா மட்டனு, அது முடிஞ்சதுக்கப்புறமா சிக்கனு, அது முடிஞ்சதுக்கப்புறமா மீன். ஸோ இந்த மாதிரி 5 குழம்பு. இந்த தச்சூர் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் உளுந்தூர்பேட்டையிலேருந்து சேலம் ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, சேலத்துலேருந்து உளுந்தூர்பேட்டை, ஸோ இந்த மாதிரி ஹைவேஸில் எதாவது ட்ராவல் பண்ணுறீங்கன்னா, நீங்கள் எதாவது சாப்பிட்ணும், ஃபேமிலியோடு வந்து சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் எதாவது எக்ஸ்பெக்ட் பண்ணுறீங்க, நல்ல சாப்பாடாக சாப்பிட்ணும் அப்படின்னு நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணிங்கன்னா, உங்களுக்கு தாராளமாக இது வந்து ப்ரொமோஷனல் வீடியோலாம் கிடையாது. நான் தாராளமாக வந்து சாப்பிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா இங்கே வந்து எனக்கு எல்லாம் ஓகே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஸோ அதுக்காக இந்த இடத்த நான் ரெஃபர் பண்ணுறேங்க. ஒன் ஸ்பாட், ஆல் இன் ஒன் ஸ்பாட் மாதிரி. இங்கே இப்போ வந்து வெறும் மீல்ஸ் மட்டும் சாப்பிட்ணுன்னு இல்லை, பக்கத்தில் இந்த மாதிரி கிட்ஸுக்கு எல்லாமே பாருங்கள். ஸ்ப்ளாஷ் டாய்ஸ் பேக்ஸு, வேஃபில் இருக்குது, ஐபேக்கோ இருக்குது. ஸோ கிருஷ்ணா ஃபேன்சி, வேஃபில் ராம்ராஜ் காட்டன், பாருங்க காட்டன்ஸு. ஸோ எல்லாமே ஒரு ஒன் ஸ்பாட் மாதிரி வச்சுருக்காங்க. நல்லா இருக்குது இந்த இடம். நீங்கள் இன்கேஸ் நீங்கள் பைபாஸில் ட்ராவல் பண்ணுறீங்க, ஏதாவது நல்ல சாப்பாடு சாப்பிட்ணுன்னு ஏதாவது நீங்கள் தேடிருக்கீங்கன்னா கண்டிப்பாக நான் இதை ரெஃபர் பண்ணுவேன். தச்சூர் அப்படின்ற ஒரு இடத்துல நீங்கள் மேப்பில் கூட போட்டு பாருங்கள் தச்சூர் எங்கே இருக்குன்னு. ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டு நீங்கள் இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணுறீங்கன்னா யூ கேன் கம் அண்ட் ட்ரை வெரி வெல் வித் ஃபேமிலி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட. நல்ல மீல்ஸு. ஓகே, போகலாமா? நம்ம ட்ரிப்பு முடிஞ்சுதா? எப்படி ராஜுபாய் எப்படி எப்படி என்ஜாய் பண்ணீங்க 2 நாள்? சிறப்பாக இருந்ததா? எல்லாத்தையோட பழைய மக்களை மறுபடியும் பார்த்து அவங்களோட ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணது, வெளில போனது ரொம்ப சிறப்பாக இருந்தது. சந்தோஷமும் எல்லாம் சேர்ந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக ஓடிட்டு இருந்த ஒரு இதில் ஒரு நல்ல ஒரு பிரேக் மாதிரி ஒரு 2 days நல்லா போச்சு. இப்போ நீ ஏற்காடு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி வந்தோன்னு, ஆனால் அதில் மிஸ் பண்ண ஸ்பாட் இந்த வாட்டி கவர் பண்ணது ஏதாவது? நல்லூர் வாட்டர் ஃபால்ஸ், காலையில போன சன்ரைஸ் பார்த்த பக்கோடா பாயிண்ட், மஞ்சக்கொட்டை வியூ பாயிண்ட். இதெல்லாம் நம்ம ஏற்காடுல நிறைய பேருக்கு தெரியாத இடன் ஜெம்ஸ்ல நம்ம 1-2 கவர் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல்ல.